ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு இவங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. வீட்டுக்குள்ளே தங்கமயில கூட்டு வந்தோடனே மாற்றி பாலும் பழமும் சாப்பிடணும்னு சொல்ல, சரவணா ஃபுல்லாக சாப்பிட்றாதரா கொஞ்சம் கூறான்னு சொல்லிட்டாங்க. தம்மத்தோட பழத்தை கொடுத்துட்டு ஃபுல்லாக சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்க. பயங்கரமாக பச்சிக்கும் இல்லை எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லுக் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையே, அதனால் அவர் ஒரு கடி கழிச்சு தங்கமயிலுக்கு ஒரு கடி கொடுத்துறாரு. கொடுத்து முடிச்சோடனே சரிப்பா நீங்கள் உட்காருங்கப்பா, ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ண கிளம்பிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு வழியாக டெக்கரேஷன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ராஜி. உடனே கதிர் இருக்காங்க. ஐயோ வேற லெவலில் ரொமான்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்துட்டு தெரியாமல் இருக்க இவங்க வந்து பூ மேலே விழுவ அப்படியே லுக்கு பார்க்க கண்ணும் நோக்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போதும் நோக்கணுதுலாம் போதுப்பா, டெக்கரேஷனை சரி பண்ணுவோம் பண்ணிட்டு ஒரு வழியாக சரி பண்ணிட்டு கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? வெளில வந்து உட்காந்துருக்காங்க நம்ம ராஜி. தங்கமயில் வந்து மனசை நோகடிக்கிற மாதிரியே பேசுது. ஏன் இப்போ தங்கமயில் அம்மாட்ட இருந்து தங்கமயில் கற்றுக்குச்சு போல. தாயை போல தானே பிள்ளைங்கிறவங்க சும்மாவா சொல்லுவாங்க. அப்படியே அடுத்தவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி நீங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கீங்களா, நீங்கள் ஏன் காதலை வந்துட்டு இங்கே சொல்லாமல் நீங்களாம் ஓடி போனீங்க அப்படின்னு 1008 கேள்வி. அத்தைக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே, சேர்த்து வச்சிருப்பாங்களே, இப்பயும் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களா, பிடிச்சி இழுத்து வச்சு பேசிகிட்டு இருந்து கடைசியில் தங்கமயில் அம்மா கால் பண்ணவும் அப்படியேன்னு மலிப்பிக்கிச்சு. அதுக்கப்புறம் இதான் சான்ஸ் விட்டா போதும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலோட அம்மா வந்துட்டு பொண்ணு நாளே உள்ள வீட்டுக்கு வந்தோடனே இப்படி அம்மா சொல்லிக் கொடுப்பேன், கால் பண்ணி குடும்பத்தை பிரிக்கணும், மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கணும், புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கணும், நல்ல குடும்ப பொண்ணுமானியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம தங்கமயிலும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கோமதி என்ட்ரி. என்னம்மா என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கா உங்கள் அம்மாவான்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறமா நீ என்ன பிரிக்கணும்னு பிளான் பண்ணாலும் முடியாது உன்னால அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.